இனிமேல் வீட்டுக்குள்ள விடக்கூடாது. விட்டீங்கன்னா தெரியுமா? போ உள்ள போ. ஏன்டா நிக்கிற? போடா. அண்ணே அண்ணே வந்தேன்னா தெரியுமா மறுபடியும்? சான்ஸ் கொடுங்க, நான் பேசுறத கேளுங்க. நான் சொல்றத கேளுங்க அண்ணே. அண்ணே அண்ணே நான் எந்த தப்பும் பண்ணல அண்ணே. அந்த மாதிரி எவ்வளவு என் வாழ்க்கையில கிடையாதுண்ணே. அண்ணே 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 கதவியா சாத்துற? உன்னை சாத்திரம் பாரு நான் ராஸ்கல். என்னடா கிண்டலா? நீங்க தானே சார் இப்படியே நிக்க சொன்னீங்க. ஓ இப்ப சொல்றேன், கை எடுத்துட்டு நில்லு. ஒழிச்சிரும். என்னடா பாட்டு அழகு அழகு காட்டுறியா? நான் போடல சார், அதுவா பாடுது சார். பாடும் பாடும். எந்திரிச்சிட்டீங்களா மாப்ள? காஃபி ரெடியா தான் இருக்கு, எடுத்துட்டு வரட்டுமா? இல்லத்த, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க போங்க, நான் போய் சாப்பிட்டுக்கிறேன். இதுல என்ன மாப்ள சிரமம் இருக்கு? உங்க மாமாவையும் எழுப்பி விடுங்க, நான் 2 பேருக்குமா சேர்த்து கொண்டு வரேன். சரி அத்தை, எடுத்துட்டு வாங்க. மாமா 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 எந்திரிங்க. ஏய் அது நாயிலடி, அது வேற யாரையோ பார்த்துருக்க நீ. மாமா அது ஒன்றும் இல்லை, ஒரு கனவு. உங்கள் ஐத்தக்காரி என்னை அடிக்க வந்தார், நல்ல வேலை நீ எழுப்பிட்ட. நன்றி மாப்பிள்ள. அத்தை உங்களை அடிக்க வேற செய்வாங்களா? இந்த சங்கதி இத்தனை நாளா எனக்கு தெரியாம போச்சு. ஐயோ சரி வழியுது. சரி சரி எந்திரிச்சு உட்காருங்க. சிவகாமி அத்தை காஃபி எடுத்து வர போயிருக்காங்க. ரெண்டு நாளா வாயும் மனசு நிறைஞ்சிருக்கு மாப்பிள்ள. என்ன சமையல், என்ன சாப்பாடு. இப்படி ஒரு வீட்டுக்காரம்மா விட்டுட்டு அந்த பையன் எப்படியா வேற இடம் தேடி அலையிறான்? இந்தாங்க மாப்ள. நீங்க போங்க அத்தை, நான் குடிச்சிட்டு கொண்டு வந்து வச்சிடறேன். பரவாயில்ல மாப்ள. அது இல்ல மாப்ள, தேவி இருக்கும்போது உங்ககிட்ட தனியா எதுவும் பேச முடியல, அதான் இப்ப பேசலான்னு. என்ன விஷயம்? என்னாலதானே மாப்ள நீங்க திண்ணையில படுக்கிற நிலைமை வந்துருச்சு. இல்லங்க, எப்பவுமே திண்ணையில தான். சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்க? தப்பா உளறிட்டனும். அவரை எதுக்கு மாப்ள திட்டுறீங்க? நீங்க 2 பேரும் சகஜமா இல்லைங்கிறது எனக்கே நல்லா தெரியும். எனக்கு தெரியுங்கிறது தேவிக்கு தெரியாது. எல்லாம் போக போக சரியாயிடும் மாப்ள. நானும் தேவிக்கிட்ட எவ்வளவு பேசி பார்த்துட்டாத. தேவியோட குணம் தான் உங்களுக்கு தெரியுமே மாப்ள. கோவம் வந்தா குருட்டு கோவமா இருக்கும். யாரு பேச்சு அவ காதலியே வாங்க மாட்டா. பாசம் வந்தா அப்படியே ஆத்தோட்டத்துல அடிச்சுக்கிட்டு போற பாசம் மாதிரியே இருக்கும். தெரியாத, இது எனக்கு நல்லா தெரிஞ்சதுனாலதான் இன்னும் அவளைய மனசுக்குள்ள வச்சு சுமந்துட்டு இருக்கேன். நான் காத்துட்டு இருக்கேன், தன்னால ஒரு நாள் மாறுவா. ஆமா மாப்ள. அதுவும் இல்லாம உங்க 2 பேருக்கும் இப்ப கரக நிலைமை மோசமா தான் இருக்கு.
கொஞ்ச நாளைக்கு அது இப்படிதான் வேலையை காட்டும். நானும் அதை தாங்க சொல்கிறேன், இவன் தான் கேட்க மாட்டேங்கிறான். மாமா பார்த்து மனுஷன் மாதிரி காஃபி குடிங்க. நானே சொல்றேன், ஆமா எனக்கு சின்ன விட இருக்கு. என்னப்போ? ஆமாயா, ஆமா அவ சிவகாமியோட ரொம்ப அழகா இருப்பா, பியூட்டிஃபுல்லா இருப்பா. போதுமா? என்னத்த வேற ஏதாவது பேசணுமா? ஏன் மாப்ள, அவ ரொம்ப அழகோ? அழகா? யார் கேக்குறீங்க? அவதான் உங்க சின்ன மாமனாரோட புது பொண்டாட்டி. ஓ, அவங்களையா? 2-3 தடவை பார்த்ததா சொன்னீங்களே, அதான் கேக்குறேன். எப்படி? ரொம்ப அழகா இருப்பாளா? ரொம்ப கலரா இருப்பாளா? இல்லத்த, நான் பார்த்தேன், பட் அவங்க முகத்தெல்லாம் சரியா கவனிக்கல. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கரெக்டா எனக்கு தெரியல. அப்படியா? அது சரி, அது அவரே சொல்லிட்டாரு. அவ என்னை விட அழகின்னு. இருந்துட்டு போட்டோம், எனக்கு என்ன? நான் பேரன் பேத்தி எடுக்க போறேன். தேவிக்கு குழந்தை பிறந்தா நான் பாட்டி. எனக்கு எதுக்கு புருஷன்? எனக்கு 2 மகனும் 1 மருமகனும் இருக்காரு. பொண்ணு இருக்கா, மருமக இருக்கா. எது நடந்தாலும் என்ன விட்டு கொடுக்காத என் பெரிய மாமா இருக்காரு. எனக்கு ஒரு கவலை இல்ல மாப்ள, நான் நல்ல சந்தோஷமா தான் இருக்கேன். யார் எப்படி போனா எனக்கு என்ன மாப்ள, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். மாப்ள, தேவி கேட்டா கோவப்படுவா. கொஞ்சம் உங்க போன்ல இருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு போன் போட்டு கொடுங்க மாப்ள, நான் பாரதி கிட்ட பேசணும். சரி அத்தை. இந்தாங்க அத்தை. ஹலோ பாரதி, நான் தான்டா அத்தை பேசுறேன். அத்தை சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? தேவி எப்படி இருக்கா? அவ நல்லா இருக்காடா. மாமா எப்படி இருக்காரு? ஒழுங்கா சாப்பிடுறாருல? கொஞ்சம் பாத்துக்கோடா. நேரத்துக்கு மாத்திரலாம் ஒழுங்கா எடுத்துக்கிறாருல? நான் எதுக்கு இருக்கேன் அத்தை, எந்த குறையும் இல்லாம நல்லா பாத்துக்கிறேன். நீங்க கவலையே படாதீங்க. அதானே, நீ இருக்கும்போது எனக்கு என்னடா கவலை? அப்புறம் இந்த தோட்டத்து செடிக்கெல்லாம் செக்யூரிட்டி மறக்காம தண்ணி ஊத்துறாரான்னு செக் பண்ணிக்கோ. ஏன் சொல்றனா, ரொம்ப வயசானவர் இல்ல, சோம்பேறித்தன பட்டெல்லாம் விட மாட்டாரு. எப்பயாச்சும் ஒருக்கா மறந்து விட்டுடுவாரு. அதான். இல்ல அத்தை, கரெக்ட் டயத்துக்கு உங்க பேரை சொல்லி சொல்லி தண்ணி ஊத்துறாரு. பாரதி, ராஜேஷ்க்கு நைட் நீ டிஃபன் கொடுக்கும்போது கொஞ்சம் ஏதாவது ஸ்வீட்டும் சேர்த்து கொடுத்துடுறா. ஏன்னா அவன் ஸ்வீட் சாப்பிடலன்னா ராத்திரில தூக்கமே வரலன்னு சொல்லுவான். அத நீங்க சொல்லாமலே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்புறம் அந்த செக்யூரிட்டி பாவண்டா, காலையில என்னதான் டிஃபன் சாப்பிட்டாலும் ஒரு கைப்பிடி அளவு சாதம் சாப்பிட்டாதான் வயிறே நிறையுதுமான்னு சொல்வாரு. பாவம், அவருக்கு டிஃபன் கொடுக்கும்போது ஒரு கப் தயிர் சாதமும் சேர்த்து கொடுத்துரு பாரதி. பாவம், நல்லா சாப்பிட்டு பழகணும். அவரே கேட்டு வாங்கி சாப்பிடுறாரு அத்தை. அதே மாதிரி மாமாக்கு அந்த மஞ்ச மாத்திரை நாளையோட தீர்ந்துடுதுரா. நீ இன்னைக்கே பார்மசிக்கு போய் கொஞ்சம் வாங்கி வச்சுடு. ஏன் மாப்ள, தேவி பிரசவம் வரைக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம்,
இவங்களுக்கு இவங்க குடும்பத்து மேல இருக்கிற பாசத்தை பார்த்தா 2 நாள்ல அவங்க வீட்டுக்கு அவங்களே போயிடுவாங்க போல தெரியுதா? ஏமாமா அவங்க எவ்வளவு பெரிய மன கஷ்டத்துல இருக்காங்க. நீங்க என்னடா அதை புரிஞ்சுக்காம எப்ப பார்த்தாலும் சாப்பாடு 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 சாப்பாடுன்னு சாப்பாடு சிந்தனை மட்டும் தானே உங்களுக்கு. அவங்களும் சாப்பாடு சாப்பாடு தானே பேசுறாங்க. அதையும் அந்த அம்மா கையில கொடுத்துரு. எதையும் மறந்துடாத பாரதி. இல்லடா, நாங்க வரமாட்டேன். இல்லத்த, பெரிய மாமாவை ஒரே ஒரு தரம் நீங்க வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா கூட நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அத்தை. இல்லடா பாரதி, அந்த ஆள் இருக்கிற வீட்டுக்கு நான் செத்தாலும் வரமாட்டேன். அவர் இருந்தா தானே. இப்பதான் பெரிய மாமா இனிமே இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி அவரை வெளியே அனுப்பிச்சிட்டாரு. எல்லாருமே இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறது சரியா அத்தை? பெரிய மாமா மனசுல தைரியமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் உள்ள ரொம்ப வேதனையில தான் இருக்காரு. உங்களை நினைச்சுதான் எப்ப பார்த்தாலும் கவலைப்படுறாரு. அப்படியாடா? அவரு கவலைப்பட வேணான்னு சொல்லுடா. உங்களை நேர்ல பார்த்து உங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சாதான் அவரு நிம்மதியா இருப்பாரு அத்தை. வேற யாருக்காக இல்லைனாலும் மாமாவுக்காகவாவது நீங்க ஒரே ஒரு தரம் வந்து பார்த்துட்டு உடனே திரும்பவும் தேவி வீட்டுக்கு போயிடலாம். எப்படியும் அவளோட பிரசவம் முடியற வரைக்கும் நீங்க அங்கதானே இருக்க போறீங்க. வேண்டாண்டா பாரதி, நாங்க வந்தா எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த மனுஷனோட ஞாபகம் தாண்டா வரும். நிச்சயமா அதை என்னால் தாங்கிக்க முடியாதுடா. சரி அத்தை, உங்க இஷ்டம். மனசு மாறினா உடனடியா புறப்பட்டு வாங்க. மத்தபடி தேவியும் கதிரும் நீங்க அங்க இருக்கிறத தப்பா நினைக்கலையே? சாச்சா, அவங்க ரொம்ப சந்தோஷமா தான்டா இருக்காங்க. சரி அத்தை, நான் அப்புறமா பேசுறேன். டிஃபன் பண்ண ஆரம்பிக்கணும். ஓ சரிடா, நீ போய் வேலையை பாரு. நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். சரி அத்தை. மாப்ள, மாப்ள, நான் இங்க இருக்கிறது உங்களுக்கும் தேவிக்கும் ஒண்ணு தொந்தரவா இல்லல்ல? சங்கடப்படாதீங்க மாப்ள. நான் தேவிக்கு பிரசவம் முடிஞ்சது இங்க இருந்து கிளம்பி போயிடுறேன். என்னத்தை இப்படி பேசுறீங்க? நேத்து நான் சொன்னதெல்லாம் மறந்துட்டீங்களா? நீங்க எங்க கூட இருக்கிறது என் அம்மாவே எங்க கூட இருக்கிற மாதிரி இருக்கு. அத்தை, இது உங்க வீடு. எத்தனை நாள் வேணாலும் நீங்க இங்க தங்கி இருக்கலாம். உங்களுக்கு இங்க முழு உரிமை இருக்கு. இன்னொரு தடவை பர்மிஷன் கேட்கறேன், அது இதுன்னு பேசி என் மனசை சங்கடப்படுத்தாதீங்க சொல்லிட்டேன். இல்ல மாப்ள, நான் இனிமே இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். நான் இங்கே இருக்கேன் மாப்ள, போதுமா? சரி அத்தை. அந்த டம்ளரை கொடுங்க. பாட இப்பதான் சந்தோஷமா இருக்கடா. எதுக்கு? அவங்க இங்கே இருந்தாங்கன்னா உங்களுக்கு வாய்க்கு ருசியா சாப்பாடு கிடைக்குமா? உங்களை திருத்தவே முடியாது மாமா. வாங்க. இவர் மட்டும் சாப்பிடாம பத்தினியே கிடக்கிறது மாட்டேன். ரொம்ப நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. நடராஜன் வீட்டுக்கு வந்தான், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் திமிரா பேசினா. உடனே நீ அவனை வெளியில தள்ளி கதவை சாத்திட்ட. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு, அப்படித்தானே? டேய், அந்த நடராஜன் பையன் என்ன அக்கிரம் பண்ணாலும் என்ன காரணத்துக்காக நீ அவனை சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க? தப்பு பத்திரி. ஆமாண்டா, நான் பண்றதெல்லாம் தப்பு, நீங்க பண்றதெல்லாம் கரெக்ட். என்ன பண்ணலாம் சொல்லு? தப்பு பண்ண தம்பியை வீட்டு விட்டு துரத்திட்டேன்னு உனக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா எடுத்து பீச் ஓரமா ஒரு சிலையை வச்சுடலாமா? இல்ல ஒரு கல்வீட்டுல உன்னுடைய வீர தீர செயல்களை எல்லாம் பாராட்டி பொண்ணு எழுத்துக்கள்ல பொறிச்சு வைக்கலாமா? இல்லடா, கிண்டலா? ஐயோ இல்லப்பா, நான் சீரியஸா தான் சொல்றேன். உன்னுடைய மனசுல உன்னை வீரபாண்டிய கட்டபொம்மன், மனுநீதி சோழன் இந்த ரேஞ்சில் தானே நினைச்சுக்கிட்டு இருக்க. அதைத்தான் சொன்னேன். ஏய், இப்ப என்னதான்டா சொல்ல வர? புரியுற மாதிரி சொல்ற. என்னடா இப்படி அறிவுகட்டத்தனமா பேசுற? சிவகாமி வீட்டை விட்டு போயிட்டா, இப்போ நடராஜனையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிட்ட. அதனால எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறியா? என்னடா குடும்ப தலைவர் நீ? வீட்டுல ஒரு பிரச்சனைன்னா
அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன, அதை எப்படி சரி பண்றதுன்னு யோசனை பண்ணுவியா? அதை விட்டுட்டு பிரச்சனைக்கு காரணமானவங்களை வீட்டை விட்டு துரத்துட்டேன்னு சொல்றது எந்த விதத்துல சரி? நீயே சொல்லு. சரிடா, நடராஜன் தப்பு பண்ணிட்டான்னே வச்சுப்போம். நடராஜனுக்கு தண்டனை கொடுக்கறதோட உன் வேலை முடிஞ்சிருமா? நடராஜனுக்கு தண்டனை கொடுக்கறது முக்கியமா இல்ல உன் வீடு நிம்மதியா இருக்கிறது முக்கியமா? இப்ப என்ன பண்ணணும்ங்கற? இப்ப கேளுடா, இப்ப கேளு. எந்த வேலையும் செய்யறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து கேட்காத, செஞ்சுட்டு வந்து என்கிட்ட கேளு. எனக்கு வர கோபத்துல உனக்கு மேல என்ன கோபம் வரும் தெரியுமில்ல? தெரியுமே, அது தெரிஞ்ச விஷயம் தானே. உன் கோபத்தால் தானே இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிற. இத பாரு, நீ இப்படி கோவப்பட்டு தடால்னு காரியங்கள் பண்றத முதல்ல விடுறா. அது ரொம்ப தப்பு. ஏண்டா, சிவகாமியும் ராஜேஷும் கோபத்துல நடராஜன் கிட்ட அப்படி பேசினா உடனே நீ அப்படி விட்டுறதா? ஏண்டா, நடராஜன் தப்பு பண்ணது உண்மையா பொய்யான்னு தீர விசாரிக்க வேண்டாமா? அப்படியே அது உண்மையா இருந்தாலும் அதை எப்படி சரி பண்றது, நடராஜனையும் சிவகாமியும் மறுபடியும் எப்படி ஒண்ணு சேர்க்கறது, அதை பத்தி யோசனை பண்ணுவியா? அதை விட்டுட்டு எடுத்தோம் கவுத்தோன்னு காரியங்கள் பண்ணினா அது எந்த விதத்துல நியாயம்? என்னடா கேள்வி இது? என்ன பேசுற நீ? நடராஜன் என்ன வேணா அக்கிரமம் பண்ணுமா? சிவகாமி, நீ தயவு செய்து அவனோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்மான்னு சிவகாண்ட கெஞ்சி கேட்கணுங்கிறியா? டேய், இந்த விஷயத்துல அந்த ராஜேஷ் பையன் சின்ன பையனா இருந்தாலும் அவன் எடுத்த முடிவு தான்டா கரெக்ட். அவன் கோபம் ரொம்ப நியாயமானது. நான் அறுக்க கண்டு நடராஜனை கழுத்தை பிடிச்சு தள்ளுறதோடு நிறுத்தினேன். ராஜேஷை விட்டுருந்தேன், கொலையே பண்ணி போட்டிருப்பான். ஆமாண்டா, ராஜேஷ கொலை பண்ண விட்டுட்டு நீ பக்கத்துல இருந்து பார்த்து ரசித்து கைதட்டு. நல்ல குடும்பம்டா சாமி. சிதம்பரம், நீ விடல பையன் இல்ல, உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. குடும்பம்னா இது மாதிரி தப்புகள் நடக்கிறது சகஜம். அதை சரி பண்ணி குடும்பத்தை எப்படி நிம்மதியா வாழ வைக்கிறதுன்னு யோசனை பண்றது அழகான குடும்ப தலைவன். நடராஜன் தனியா வாழ்ந்துருவான், நீ ராஜேஷோட தனியா வாழ்ந்துடலாம். ஆனா சிவகாமியை பத்தி யோசனை பண்ணி பாரு. அவ அப்படியா? அவ ஒரு பொண்ணுடா. இந்த வயசுக்கு மேல அவ எப்படி நிம்மதியா வாழ முடியும்னு யோசனை பண்ணியா? சிதம்பரம், பிளீஸ், பேசி சரி பண்ண வேண்டியதை கோவப்பட்டு கெடுத்துடாத. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். டேய், இப்ப என்ன தாண்டா பண்ண சொல்ற? முதல்ல நடராஜனுக்கு அப்படி ஒரு தொடர்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்க. டேய், மறுபடியும் அதையே கேட்டுட்டு இருக்காதடா. நடராஜனே ஒத்துக்கிட்ட பிறகு நான் இதை மேற்கொண்டு பேச தயாரா இல்ல. சரிடா, அப்படியே இரு. ஆமா, அந்த பொண்ணு யாரு, என்ன விஷயம் ஏதாவது தெரியுமா? டேய், அதெல்லாம் எனக்கு தெரிய வேண்டியது இல்லடா. அவ மெனக்கிட்டு போன் பண்ணப்போ சிவகாமி எடுத்தோன்னு டக்குன்னு கட் பண்ணிட்டா. அதை விட என்ன தெரியணும்? நிறைய தெரியணும். நான் நடராஜன் கிட்ட பேசின வரைக்கும் நடராஜன் சொல்றதெல்லாம் உண்மைதான்னு எனக்கு தெரியுது. ஆனா நடுப்புற இந்த போன் மேட்டர் தான் இடிக்குது. பத்ரி, நீ என்ன வேணா நினைச்சிட்டு போடா. என்ன பொறுத்த வரைக்கும் ஐம் வெரி கிளியர். இப்படி இருக்கிறவங்க கிட்ட நான் என்னத்தடா பேசுறது? சிதம்பரம், சிவகாமியை பத்தி யோசனை பண்ணி பாடுறா. அவ்வளவு பெரிய வீட்டுல ராணி மாதிரி இருந்தவடா, இப்ப எங்கேயோ ஒரு மூலையில ஒரு சின்ன வீட்டுல மருமகன் தயவுல வாழ்ந்துகிட்டு இருக்கா. இது நியாயமா? சரிடா, அப்படியே இருந்தாலும் அவளால எவ்வளவு நாள் இருந்துட முடியும்? கதிரோட வாடகை வீட்டுல அவங்க தயவுல அவளால எத்தனை நாள் வாழ முடியும்? தப்புடா. கெட்டவிடமோ பொறுக்கியோ நடராஜன் சிவகாமியோட புருஷன்டா. சண்டையோ மனஸ்தாபமோ இது எதுவா இருந்தாலும் சரி, பெரிய மனுஷனா நீ அவங்களை சேர்த்து வைக்க வேண்டியது உன்னுடைய கடமை. இந்த விஷயத்துல உன்னுடைய சுய விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு சிவகாமி எப்படியாவது நம்ம வீட்டுல வந்து வாழ வைக்கிறதுக்கான வழியை பாரு. அந்த செல்போன்ல பேசின பொம்பளைய கண்டுபிடிச்சு விஷயத்தை சைலண்டா முடிக்க பாடுறா. முடிச்சு வைக்க பாருன்னா என்னடா பண்ண சொல்ற? அந்த சின்ன வீட்டையும் கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டிலே கொடுத்து வைக்க சொல்றியா? இப்படியே விதண்டாவாதமா பேசிக்கிட்டு இருந்த நான் பாட்டுக்கு போயிடுவேன், பாத்துக்க. என்னடா புரியாம பேசுற? நடராஜா அந்த பொம்பளையோட வாழ்ந்தாலும் வாழலைனாலும் பிரச்சனை இதோட முடியல. நினைச்சு பாடுறா, திடீர்னு ஒரு நாள் சொத்துக்கு ஆசைப்பட்ட அந்த பொம்பளை நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்னு, நான் நடராஜனுடைய 2வது பொண்டாட்டி, எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, எங்களை சேர்த்து வைங்க அப்படின்னு வாசல்ல உட்கார்ந்து உண்ணாவிரதம் பண்ண ஆரம்பிச்சா என்னடா பண்ணுவ? பேப்பர் டிவின்னு நம்ம வீட்டு மானம்
உலகம் பூரா பறக்கும். பரவாயில்லையா? சிதம்பரம் ப்ளீஸ், உன்னோட சைட்ல இருந்து மட்டும் இந்த பிரச்சனையை பார்க்காது. எல்லார் பார்வையில இருந்தும் அந்த பிரச்சனையை பாரு. இது என்னைக்கு இருந்தாலும் உன் காலை சுத்தின எலக்ட்ரிக் ஒயர். ஞாபகம் வச்சுக்க. எப்ப தப்பா காலை வச்சாலும் சரி, ஷாக் அடிச்சு ஷாவடிக்கிற பிரச்சனை. அந்த மாதிரி நியூஸ் வந்து குடும்பமானம் சந்திச்சு இருக்கிறதுக்கு முன்னாடி உன்னுடைய கோபத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு சைலண்டா வேலையை பார்த்து காரியத்தை முடிக்க பாரு. இல்ல இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த நீ மட்டும் இல்ல, நம்ம குடும்ப மானமே பேப்பர்ல வந்து பிரபலமாயிடும். ஜாக்கிரதை. எல்லாம் பொம்மலாட்டம், பொம்மலாட்டம், எல்லாம் பொம்மலாட்டம்.